رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய சகோதரி? இதுக்கான ஆன்சர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பரக்கத்தான ஜுமா நாளில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாரம் முழுக்க நாம் துஆ கேட்டு பதில் கிடைக்காத பல பிரார்த்தனைகளுக்கு இன்று பதில் கிடைக்கும் நாள். இந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஒரு 3 துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை சரியாக ஜுமா அன்று அதிகம் ஓதி வந்தால் அந்த நாள் நிச்சயம் நமக்கு பல நன்மைகளை வாய்ப்புகளை தரும் நாளாக அமைந்துவிடும். சலவாத், தௌபா, பொதுவான துவாக்கள் என இந்த 3ஐ ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஓதி வரும்போது நல்ல மாற்றமை காணலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு 3 துவாக்களை நான் சொல்கிறேன். இன்று உங்களால் முடிந்த அளவு இந்த துவாக்களை ஓதி துவா செய்யுங்க. நல்ல பரக்கத்து ஏற்படும். இப்போ நான் ஒரு 3 முறை ஓதுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. அந்த துவாக்களை ஓத ஆரம்பிக்கலாம். اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. முதல் துவா சலவாத். இதை ஒரு முறை ஓதினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகள் மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இரண்டாவது துவா தௌபாவிற்கான துவா. முதலில் கேட்கப்பட்ட துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா இது. இந்த துவாவிற்கு பல சிறப்புகள் இருக்குது. மூன்றாவது துவா சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள துவா. நமது மனக்கவலைகளை உடனடியாக நீக்கும் துவா. இப்படி மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த 3 துவாக்களை ஒரே நேரத்தில் ஓதியுள்ளோம். இந்த துவாக்களின் பரக்கத்தால், இந்த நாளின் பரக்கத்தால் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒவ்வொரு வாரமும் இதை போல் ஓத ஓத நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால் இந்த நாளை வீணாக்காமல் அதிகம் துவா செய்யுங்க. என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பத்ர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.